ஒரு ஊரில் மிகுந்த கஞ்சத்தனம் பிடித்த ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தாள். அவள் தன் வாழ்நாளில் யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் செய்ததே இல்லை. ஒரு நாள் அவள் இறந்து போனாள். அவள் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கிட்ட இயேசுநாதர், இவள் தன் வாழ்நாளில் ஒரு நல்ல காரியமும் செய்ததே இல்லை, எனவே இவளை நரகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று தீர்ப்பு வழங்கினார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண்மணி எப்படியாவது சொர்க்கத்துக்கு போய்விட வேண்டும் என்று இயேசுநாதரிடம் பிடிவாதம் பிடித்தாள். அவள் இயேசுநாதரிடம், சுவாமி, நான் ஒரு நற்செயல் செய்திருக்கிறேன். ஒரு முறை என் பக்கத்து வீட்டுக்காரி வீட்டிற்கு ஒரு இறை ஊழியர் வந்திருந்தார். அவருக்கு அவள் உணவு அளிக்க வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் அவள் வீட்டில் பழைய கஞ்சி மட்டுமே இருந்தது, தொட்டுக்கொள்ள குழம்பு இல்லை. அப்பொழுது எங்கள் வீட்டுக்கு வந்தாள். வந்து குழம்பு கேட்டாள். என்னிடம் குழம்பு இல்லை, அதனால் வெங்காயத்தை கடித்து சாப்பிடக் கொடு என்று சொல்லி ஒரு வெங்காயத்தை கொடுத்தேன். அதை அவள் வாங்கி கொண்டு போய் அவருக்கு கஞ்சியுடன் சாப்பிட கொடுத்தாள். என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்குரிய பலன் உண்டு என்று உங்கள் வேதம் சொல்லுகிறதே. அப்படி இருக்க ஒரு ஊழியருக்கு வெங்காயம் கொடுத்த என்னை நீங்கள் எப்படி நரகத்திற்கு அனுப்பலாம்? என்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று வாதாடினாள். அவள் சொன்னதை கேட்ட இயேசுநாதர் தூதர்களை அழைத்து, சரி, இவள் சொல்வது உண்மைதான். நீங்கள் இவளுடைய வீட்டிற்கு சென்று பறக்கும் சக்தி கொண்ட ஒரு வெங்காயத்தை இவள் கையிலே கொடுங்கள். அந்த வெங்காயம் பறந்து இவளை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லட்டும் என்று கூறி அனுப்பி வைத்தார். தூதர்களும் அவள் வீட்டிற்கு சென்று அவள் கையில் ஒரு மந்திர வெங்காயத்தை கொடுத்தனர். அந்த வெங்காயம் சொர்க்கத்தை நோக்கி பறக்க தயாரானது. இதை பார்த்த அந்த பெண்மணிக்கு தலைக்கணம் தாங்கவில்லை. உடனே பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஓடி சென்று, பார்த்தீர்களா, நான் சொர்க்கத்துக்கு போகப் போகிறேன் என்று பெருமை அடித்து கொண்டாள். வெங்காயம் பறக்கத் தொடங்கியதும் அவள் வெங்காயத்தை பிடித்து கொண்டாள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருவரும் ஓடி வந்து, நாமும் இவளோடு எப்படியாவது உயிரோடு சொர்க்கத்துக்கு போய்விட வேண்டும் என்று பேராசையில் பறந்து கொண்டிருந்த அவளது கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். வெங்காயம் மூவரையும் சுமந்து கொண்டு மேலே பறந்து சென்றது. காலில் ஏதோ பாரம் இழுப்பதை உணர்ந்த அந்த பெண்மணி கீழே குனிந்து பார்த்தாள். பக்கத்து வீட்டுக்காரிகள் இருவரும் தன் காலை பிடித்திருப்பதை கண்டு கோபமடைந்தாள். என் காலை விடுங்கடி என்று கத்தினாள். ஆனால் அவர்கள் இருவரும் காலை விடுவதாக இல்லை, இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டனர். அந்த பெண்மணி தன் கால்களை உதறி பார்த்தால் அவர்கள் பிடியை விடுவதாக தெரியவில்லை. மிகுந்த சுயநலமும் கோபமும் கொண்ட அவள், உங்களால் நானும் கூட பரலோகத்துக்கு போக மாட்டேன், நீங்களும் வரக்கூடாது என்று கத்திக்கொண்டே அவர்கள் மீதுள்ள ஆத்திரத்தில் தன் பிடியை விட்டுவிட்டாள். வெங்காயத்தின் பிடியை கோபமாக உதறிவிட்டாள். அவ்வளவுதான். வெங்காயம் மேலே பறந்து செல்ல பிடியை விட்ட அந்த பெண்மணியோடு சேர்ந்து அவளது காலை பிடித்து கொண்டிருந்த மற்ற இருவரும் நேராக நரக குழியிலே போய் விழுந்தார்கள். நீதி. சுயநலமும் பேராசையும் தான் மட்டும் வாழ வேண்டும், மற்றவர்கள் கெட வேண்டும் என்ற பொறாமை குணமும் மனிதனை